ஒருத்தங்க சரியான அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறப்ப எப்படி அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு சிற்பி ஒரு சிற்பி என்ன பண்ணுறாரு, ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிட்டு இருக்கிறாரு, செதுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த பக்கம் ஒருத்தர் போகிறாரு. அவர் போகிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த சிற்பி சிலையை செதுக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு அந்த சிற்பிகிட்ட சொல்கிறாரு, இந்த சிலையில் வந்து அந்த கால் பாதத்தில் வந்து அந்த பாத அணிகள், அந்த கால் செருப்பு மாதிரி அந்த சிற்பத்துக்கு வந்து காலில் வந்து இது போட்டிருக்காங்க, செருப்பு போட்டிருக்காங்க. பாத அணிகளாக சொல்லுங்க, பாத அணிகள். அதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அது இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே இந்த சிற்பி என்ன பண்ணுறாரு, அவர் செதுக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு அவரை பார்க்குறாரு, சொன்னவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த 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 சொன்னவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு செருப்பு தைக்கிறவன், அதாவது ஒரு செருப்பு தயாரிக்கிறவன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த சிற்பி என்ன சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து இந்த சிலையினுடைய காலில் வந்து அந்த பாத அணிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த என்ன பண்ணுறாரு, அந்த செருப்பு தயாரிக்கிறவர் அது என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் வரிசையாக அட்வைஸ் கொடுக்குறாரு. அதை அவர் சொல்கிறத கேட்டு கேட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கரெக்டாக வந்து அதை செதுக்குறாரு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு வந்து யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், குறிப்பாக நம்மளுடைய நலம் விரும்பிகள் வந்து நமக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்ணுறதுலாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காம ஆர்கியூ பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து அது யூஸ்வலாகவே என்ன ஆகும், மற்றவங்க அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு சிலர் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், கோவம் வரும், நமக்கு இவங்க எப்படி அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கோவம் வரும். குறிப்பாக வந்து நமக்கு வந்து நம்மளுடைய நலம் விரும்பிகள் கொடுக்குறப்ப நம்ம எந்த காரணத்தை கொண்டும் கோவப்பற்றக்கூடாது. அப்படியே கோவம் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம வந்து நம்ம சொன்னோம்னா நம்ம மனசு வந்து அமைதியாகும். மனசு அமைதியான உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த அந்த அட்வைஸ் கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த அட்வைஸ் கொடுக்குறத வந்து நம்ம வந்து பொறுமையாக கேட்கணும். பொறுமையாக கேட்டு அவர்கிட்ட வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி மற்றவங்கள குறை சொல்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக அவங்க சொல்கிற அட்வைஸை கேட்கணும். சரிங்களா? கேட்டுட்டு அப்புறம் வந்து அதில் இருக்க உண்மையை வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவங்க சொல்கிற அட்வைஸ் சரியான அட்வைஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பின்பற்றணும். அதான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அட்வைஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து உடனே வந்து அதை வந்து குறையாக பார்க்கக்கூடாது. குறையாக பார்த்து இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டு, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சொல்கிறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம உடனே ஆர்கியூ பண்ணக்கூடாது. குறிப்பாக வந்து நம்மளுடைய நலம் விரும்பிகள்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஆர்கியூ பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதிலாக பொறுமையாக இருக்கணும். நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து சொல்லி நம்ம மனசை அமைதிப்படுத்தி நம்ம வந்து பொறுமையாக வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும். கேட்டுட்டு அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அது சரியாக இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சரிங்களா? அதாவது சம்டைம்ஸ் வந்து நிறையா டைமில் பார்த்தீங்கன்னா குறைகள் நம்ம பக்கம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மகிட்ட வேணும்னே நம்மகிட்ட குறை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது. நிறையா தடவை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குறைகள் இருக்கும், அது நமக்கே தெரியாமல் இருக்கும், அது மற்றவங்க சொல்கிறப்ப தான் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறப்ப வந்து அவங்க சொல்கிறத வந்து பொறுமையாக கேட்கணும். பொறுமையாக கேட்டு எந்த விவாதங்களும் பண்ணாமல் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு நம்ம வந்து கடைசியில் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ அதாவது நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளை வெறுக்கிறவங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்மளை அட்வைஸ் பண்ணுற எல்லாருமே நம்மளை வெறுக்கிறவங்க, நம்மளை குறை கண்டுபிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து உண்மையை சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த உண்மையை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராட் மைண்டடாக இருக்கணும். அதாவது வந்து திறந்த மனதுடையவர்களாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த நல்ல விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், அதை பின்பற்ற முடியும், நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். சரிங்களா? இல்லாட்டி நம்ம வந்து நான் பண்ணுறது தான் கரெக்டு, மற்றவங்களாம் வந்து சொன்னாலும் எனக்கு குறையாத்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே இருந்தோம்னா என்றைக்குமே நம்ம நல்ல விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது. நல்ல விஷயத்தை புரிஞ்சிக்கலன்னு நம்மளால் பின்பற்ற முடியாது. நம்மளால் அதை பின்பற்ற முடியாட்டி நம்ம வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. சரிங்களா? அதனால் வந்து முக்கியமான பாயிண்ட்டு, யாராவது நமக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து அதை உடனே எடுத்து பேசாமல் பொறுமையாக கேட்டு அதை தீர ஆலோசித்து அது வந்து சரியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஏற்கனவே சொன்னேன், அதாவது வந்து நமக்கு அட்வைஸ் கொடுக்குற எல்லாருமே நம்மளை வெறுக்கிறவங்க கிடையாது.
நம்மளுடைய நலம் விரும்பிகளா இருப்பாங்க. அதனால வந்து அட்வைஸ வந்து கவனமா கேட்டு பின்பற்றணும்னு சொன்னேன். அதே மாரி அட்வைஸ் குடுக்குற எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கலாமா? 2வது கொஸ்டின். எல்லா அ எல்லா ஆளாளுக்கு அட்வைஸ் குடுப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கலாமா? இப்ப அந்த சிற்பி கதைக்கே வருவோம். அந்த சிற்பி வந்து என்ன பண்றாரு, அந்த செருப்பு தயாரிக்கிறவர் வந்து சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அவரு திரும்ப என்ன பண்றாரு, அந்த சிற்பத்தோட நெக்லஸ் அந்த அ அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய நெக்லஸ் பகுதிய வந்து செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த திரும்ப அந்த செருப்பு தைக்கிறவர், இந்த செருப்பு தயாரிக்கிறவர் இருக்கிறார் இல்லையா? அவர் வந்து அந்த சிற்பிட்ட சொல்றாரு, "இந்த நெக்லஸ் கொஞ்சம் சரியா இல்லைங்களே!" அப்படிங்கிறாரு. உடனே அ அந்த சிற்பி இந்த திரும்ப செய்யற வேலைய நிப்பாட்டிப்புட்டு, "அப்படிங்களா? என்ன என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க?" அப்படிங்கிறாரு. உடனே அது என்ன பண்றாரு, அந்த செருப்பு தயாரிக்கிறவரு, "இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்." அப்படிங்கிற மாரி திரும்ப வந்து அட்வைஸ் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அந்த சிற்பிக்கு வந்து தெரிய வருது. இவரு சொன்ன அட்வைஸ் வந்து சரி கிடையாது. செருப்பு அந்த சிற்பத்தோட கால் பகுதியில அந்த பாதணிக்கு வந்து அவரு குடுத்த அட்வைஸ் வந்து கரெக்ட்டான அட்வைஸ் ஏத்துக்கிட்டாரு. இப்ப அந்த நெக்லஸ் சம்மந்தமா இவர் குடுக்குற அட்வைஸ் வந்து சரியான அட்வைஸ் இல்ல அப்படிங்கிறது இவருக்கு தெளிவாவே தெரியுது. உடனே என்ன பண்றாரு, "நீங்க குடுத்த ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து இப்ப கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா, நான் என்னுடைய வேலைய வந்து பண்றதுக்கு வசதியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி பொலைட்டா சொல்றாரு. ஸோ அதனால அது மாரி தான் நம்மளும் வந்து எல்லா அட்வைஸையும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ம். ஆனா கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது யார் அட்வைஸ் குடுத்தாலும் உடனே அ நீங்க என்ன குடுக்குறது? எனக்கு எல்லாம் தெரியும். அப்படிங்கிற மென்டாலிட்டில இல்லாம, யார் குடுத்தாலும் கண்டிப்பா அந்த அட்வைஸ பொறுமையா நம்ம கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் அத வந்து தீர ஆலோசிச்சு பார்த்து, அது சரியான அட்வைஸ் இருந்தா நம்ம பின்பற்றணும். அது சரியான அட்வைஸா இல்லாட்டி நம்ம வந்து அத வந்து பின்பற்றணும் அப்படின்னு பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்ப மத்தவங்க குடுக்குற அட்வைஸ் வந்து தவறான அட்வைஸு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ யூசுவலா வந்து அம் எந்த ஒரு அட்வைஸையுமே வந்து நம்ம வந்து குரு, சாது, சாஸ்திரா இது 3ஓட பொருத்தி பார்க்கணும். நம்முடைய குரு என்ன சொல்றாரு? அம் இந்த சாதுக்கள் முந்தி இருந்த சாதுக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது 3ஓடையும் பொருத்தி பார்த்து, இது 3ஓடையும் அது ஒத்து வந்துச்சுன்னா, அத வந்து நம்ம வந்து அ நல்ல அட்வைஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி ஒத்து வரலைன்னா, அது தவறான அட்வைஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் பிராக்டிகலா பாசிபிலிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, அம் அதாவது வந்து எந்த ஒரு அட்வைஸ் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தையோ, நம்மளுடைய கடமைகளையோ, நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிகளையோ பாதிக்குதோ, அது தவறான அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து நம்மள வந்து தண்ணி அடிக்க கூப்பிடுறாப்புல. தண்ணி அடிக்க கூப்பிட்டாப்புல என்னது? அந்த பழக்கம் வந்து நல்ல பழக்கம் கிடையாது. அது நம்மளுடைய ஆரோக்கியத்த பாதிக்கும், நம்மளுடைய கடமைகள பாதிக்கும், நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிகள பாதிக்கும். அப்போ வந்து அது வந்து தவறான அட்வைஸ். சரிங்களா? ஸோ இந்த மாரி தவறான அட்வைஸ் அப்படிங்கிற பட்சத்தில வந்து அந்த அட்வைஸ வந்து நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யார் நமக்கு அந்த அட்வைஸ குடுக்குறாங்களோ, அவங்ககிட்ட வந்து பொறுமையா வந்து அது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அத வந்து அவங்க வந்து ஏத்துக்கல அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம தேவையில்லாம வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு, விவாதம் பண்ணிக்கிட்டு, தகராறு பண்ணிக்கிட்டு நம்மளுடைய நேரத்தையோ, நம்மளுடைய மன நிம்மதியோ கெடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மொத்தத்தில வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்த பார்த்துக்கிட்டு, நம்மளுடைய கடமைகள பார்த்துக்கிட்டு, நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிகள பண்ணிக்கிட்டு, முழுமுதற் கடவுள நினச்சுக்கிட்டு, நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது தான் வந்து முக்கியம். ஸோ இதுக்கு இதுக்கு பாதகமா வரக்கூடிய எந்த ஒரு அட்வைஸுமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா?